ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடாமையே இருக்கிறோம். எதனாலன்னா நம்மளோட ஒர்க் அது மாதிரி இருக்குது. நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால வீடியோஸ் மேக்ஸிமம் போட முடியல. மெயின்டெனன்ஸுன்றதுனால அது ஒரு இஷ்யூ. எதனாலன்னா ஜென்ரல் ஷிஃப்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் கற்றுக்கின நாலேஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பிசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்மளே தயாரிக்கிறதுக்கு எல்லா பொருளையும் நம்மளே தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால் ஒவ்வொரு பொருளாக நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமா, பண்ண முடிஞ்சால் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பிசிபியை வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இதை வச்சு மினி ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறோம். எனக்கு தேவையான சர்க்கியூட்டை நான் ஆன்லைனில் இருந்து தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம ஏதாச்சும் ஆல்டர் பண்ண முடியுமா, இல்லை அதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா, அது இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது மதிப்பு கூட்ட முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசித்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த ஒரு பிசிபியெல்லாம் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா காப்பர் கிளாட் போர்டு தான் சொல்லுவோம், இதுக்கு பேர் அது தான். இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம பிசிபியாக கன்வெர்ட் பண்ணி வாங்குகிறோம். கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சேல்ஸுக்கு கொடுக்கும்போது இதோட வேல்யூவே தனி தான். ஓகேங்களா? அதுதான் மதிப்பு கூட்டுதல். ஓகேங்களா? வேல்யூ ஆட். ஒரு பொருளில் நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது வேல்யூ ஆடட் பொருளாக மாறி அது நம்ம கன்சியூமர் வாங்கும்போது ரேட் அதிகமாகிடுது. அந்த வகையில் இதுவும் அப்படி தான், மதிப்பு கூட்டுதல் தான் இதுவும். ஓகேங்களா? இப்படி இருக்கக்கூடிய போர்டை தான் நம்ம பிசிபியாக பார்க்குறோம். ஓகேங்களா? இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் கோட்டிங் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு கீழே ஒரு ஃபைபர் மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம பிசிபியை உருவாக்குறோம். ஓகேங்களா? இனி வரும் சின்ன சின்ன வீடியோஸில் பார்த்திங்கன்னா இது மாதிரி விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக போகணும் அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கினேன். ஓகேங்களா? இது ஒவ்வொரு விஷயமும் யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. ஓன் இன்ட்ரெஸ்ட்டு மட்டும்தான். ஓகேங்களா? நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இவ்வளோ தொலைவு நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு வந்துன்னு இருக்கோம். இனிமேல் ட்ராவலும் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது ஒருத்தர் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, ஒரு பர்சன் அவருக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கற்றுப்பாங்க. எதனால் அப்படின்னா, வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஆள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். தெரியாத டவுட்டை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு யாரும் சொல்லி கொடுத்ததும் கிடையாது, சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஆளும் கிடையாது. எனக்கு கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற வழி தெரியல. அது அந்த டைமு தான் எனக்கு பார்த்திங்கன்னா யூடியூப் கை கொடுத்தது. எல்லாமே நான் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும் யூடியூப்பில் அனலைஸ் பண்ணுவேன். இப்போ ChatGPT வந்ததுனால இன்னமும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நிறைய பேர் ஏஐயை எதிர்க்கிறாங்க. நான் அதை வரவேற்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாத டவுட் எல்லாமே அதில் தான் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் ChatGPT ஏஐ யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயத்த லேர்ன் பண்ண முடியும். என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எலக்ட்ரானிக்ஸுன்றதுனால நான் எலக்ட்ரானிக்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது எதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா,
நான் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இப்போ வந்து ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஒரு கட்டத்தில் ஒரு பொருள் நான் வெளியில் வாங்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடியோ போர்டே எடுத்துக்கோங்க. அந்த ஆடியோ போர்டு வந்து வெளியில் வாங்கும்போது சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் 7265 போர்டு சிங்கிள் சேனலே பார்த்திங்கன்னா 250 300 வந்துடும். ஓகேங்களா. இப்போது ஒருத்தர் வந்து ஒரு 2.1 கேட்குறாங்க அப்படின்னா, மினிமம் வந்து எனக்கு 1000 ரூபீஸில் பண்ணி கொடுங்க, இல்லை 2000 பண்ணி கொடுங்க. ஓரளவுக்கு மீடியமானதாக இருந்தால் 3000 பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா. காசு வந்து அவங்கக்கிட்ட இருக்குமோ இருக்காதோ, ஆனால் நம்ம வந்து காசை கம்மி பண்ணணும். குறைஞ்ச காசில் வந்து அந்த ப்ராடக்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மார்க்கெட்டில் போய் கேட்குறப்ப தான் தெரியுது, நம்மளால் வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு பண்ணி தர முடியாது கஸ்டமருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து ஒவ்வொரு சர்க்யூட்டாக நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன சின்ன சர்க்யூட்லேருந்து பெரிய சர்க்யூட் வரைக்கும் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சரி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வந்து ஒரு பிசிபியை வந்து தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். இதெல்லாமே என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான். இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா, ரெண்டு போர்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஒன்று வந்து சிங்கிள் சைடு பிசிபி, இன்னொன்று வந்து டபுள் சைடு பிசிபி. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர். ஏன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சிங்கிள் லேயரே போதும். சப்போஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு பிசிபி. இது வந்து ப்ரோக்ராமுக்காக அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது தேவைப்படும். அதனால நான் இதை வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. சிங்கிள் சைடுனா ஒரு பக்கம் காப்பர் கிளாடு, ஓகேங்களா, ஒரு பக்கம் காப்பர் கோட்டிங்கு, இன்னொரு பக்கம் வந்து இந்த ஃபைபர். ஓகேங்களா. இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து 10 பீஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 5 பீஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே வந்து காப்பர் இருக்கும். 2 பக்கமே காப்பர் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து டபுள் சைடு பிசிபி. ஓகேங்களா. டபுள் சைடு காப்பர் கிளாட். ஓகேங்களா. இதை யூஸ் பண்ணி தான் நான் நிறைய ப்ராஜெக்ட் வந்து இதுக்கப்புறம் பண்ண போகிறேன். எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி வந்து பிசிபி வேணும், காப்பர் கிளாட் வேணும், நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கி நீங்களே வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் இருக்குது, ரீசனபுளாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பிசிபியெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ சீப்பாக நான் வாங்கினதே இல்லை. நான் இந்த சைஸு பிசிபி லோக்கலில் கேட்கும்போது 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. டபுள் சைடு பிசிபின்னா 150 200 கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது எவ்வளோன்னு நான் சொன்னேன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது 18 ரூபா. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 22 ரூபா டபுள் சைடு பிசிபி. ஸோ நமக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பாக்ஸில் தான் ரிசீவ் ஆச்சு எனக்கு. ஓகேங்களா. வெப்சைட் பார்த்துக்கோங்க, மேக்கர் பஜார். இதில் தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை போய் பாருங்கள். ரீசனபுளான ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். சரிங்களா. ப்ரமோஷன்லாம் இல்லை. ஓகேங்களா. பாருங்கள், நல்லா குட் குவாலிட்டியாக இருக்குது பிசிபி. கண்டிப்பாக இதில் வாங்கலாம். நிறைய காம்பனண்ட்டும் இதில் கிடைக்கிது. நீங்கள் அதில் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு மினி ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கிற வெப்சைட்டை கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணணும். கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறேன். அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக பாருங்கள். இது போல் நிறைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோடு வருவேன். சரிங்களா. நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய நாலேஜ் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிற ஒரு தெம்பு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோ போட ஆசை தான், ஆனால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து நிறையா யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.